நம்மோடு இருக்கிறவர் யாரு? தண்ணீர் மீது நடந்த அதே இயேசு தான். காற்றையும் கடலையும் அதட்டின அதே இயேசு தான். அவர்கிட்ட எல்லாரையும் சுகமாக்கின அதே இயேசு. கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனையை விட்ட அதே இயேசு தான். இரத்தத்தை சிந்தின இயேசு. அவர் தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உயிர் தெழுந்த அந்த இயேசு தான் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதனால தான் அவருடைய உயிர் தெழுதல் ரொம்ப முக்கியம். அவர் உயிரோடு எழும்பலைன்னா அப்போ நம்மோடு இருக்கிறது வேற, அவர் அன்னியோடு போயிட்டார்ன்ற மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவமே இயேசு உயிர் தெழுந்தார்ன்ற சத்தியத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு இல்லாமல் ஒன்றும் கிடையாது, எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது. ஆனால் உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அதுவே நம்முடைய பெரிய ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆகவே உயிர் தெழுந்த இயேசு, நம் மத்தியில் இருக்கிற உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிப்போம்.